இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்க. இந்த கம்பெனி ஓனர் செக்யூரிட்டி கிட்ட கார் சாவியை கொடுத்து காரை கிளீன் பண்ணுன்னு சொல்லிட்டு போறாங்க. கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் தான் திரும்பி பாக்குறாங்க. அந்த செக்யூரிட்டி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. உடனே இந்த ஓனர், நீங்க கார் சாவியை கொடுங்க, நான் வேற யாரையாவது கிளீன் பண்ண சொல்றேன், நீங்க சாப்பிடுங்கன்னு சொல்றாங்க. உடனே இந்த செக்யூரிட்டி, பரவாயில்ல மேம், நான் காரை கிளீன் பண்ணிட்டு அப்புறம் சாப்பிடுகிறேன்னு சொல்றாரு. அதுக்கு பக்கத்துல இருக்க பொண்ணு, மேடம் அது அவர்களுடைய வேலைன்னு சொல்லிட்டு இந்த செக்யூரிட்டி கிட்ட, நீ எப்பவுமே சாப்பிட்டுக்கிட்டே தான் இருப்பியா, முதல்ல போய் காரை கிளீன் பண்ணுன்னு சொல்றாள். உடனே இந்த ஓனர், நீங்க சாப்பிடுங்கன்னு அந்த செக்யூரிட்டி கிட்ட சொல்லிட்டு இந்த பொண்ணு கிட்ட, பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் அவர்களுடைய வேலை, காரை கிளீன் பண்றது கிடையாது, நான் ஒரு உதவியா தான் அவர்கிட்ட காரை கிளீன் பண்ண சொல்லி கேட்டேன்னு சொல்றாங்க. சொல்லிட்டு அந்த செக்யூரிட்டியை பாக்குறாங்க. அந்த செக்யூரிட்டி சப்பாத்தில வெங்காயத்தை வச்சு சாப்பிடுகிறார். அதை பார்த்து ஷாகான ஓனர் அந்த செக்யூரிட்டி கிட்ட, எதுக்காக நீங்க வெங்காயத்தை வச்சு சாப்பிடுறீங்க, சாம்பார் இல்லையான்னு கேக்குறாரு. அதுக்கு இந்த செக்யூரிட்டி, என்னுடைய மனைவிக்கு உடம்பு சரியில்லை, அதனால நான் தான் வீட்டுல சமைக்கணும், எனக்கு சப்பாத்தி மட்டும் தான் செய்ய தெரியும், சாம்பார் வைக்க தெரியாதுன்னு சொல்றாரு. உடனே ஓனர், சரி வெளியில சாப்பிட வேண்டியது தானேன்னு கேக்குறாங்க. அதுக்கு இந்த செக்யூரிட்டி, மேடம் என்னுடைய சேலரி ஒரு மாசத்துக்கு 10,000 மட்டும்தான், அது என்னுடைய வீட்டு வாடகை மற்றும் என்னுடைய மனைவி ஹாஸ்பிட்டல் செலவு பாக்குறதுக்கே சரியா இருக்குன்னு சொல்றாரு. உடனே ஓனர், நீங்க கேண்டீன்ல சாப்பிட வேண்டியதுதானேன்னு கேக்குறாங்க. அதுக்கு இந்த செக்யூரிட்டி, கம்பெனில வேலை பார்க்கிற ஸ்டாப்ஸ்க்கு மட்டும்தான் மேம் கேண்டீன்ல சாப்பாடுன்னு சொல்றாரு. உடனே ஓனர், நீங்களும் இந்த கம்பெனி ஸ்டாப் தான், நீங்களும் கேண்டீன்ல சாப்பிடலாம்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த பக்கத்துல இருக்க பொண்ணு, மேடம் நாங்க எப்படி ஒரு செக்யூரிட்டி கூட ஒன்னா உட்கார்ந்து சாப்பிட முடியும்னு கேக்குறாங்க. அதுக்கு ஓனர், அவங்களும் மனிதர்கள் தான், அவங்க இனிமே கேண்டீன் தான் சாப்பிடுவாங்க, உங்களுக்கு விருப்பம் இல்லனா வீட்ல இருந்து சாப்பாடு எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு இந்த செக்யூரிட்டி கிட்ட, நீங்க போய் கேண்டீன்ல சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு கார் சாவியை வாங்கிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு ஆபீஸ் உள்ளார வந்து கம்பெனி ஓனர் கிட்ட, ஒரு செக்யூரிட்டி எங்க கூட ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடுறது மரியாதையா இருக்காது மேடம்னு எதிர்ப்பு தெரிவிக்கிறாள். அதற்கு இந்த ஓனர் ரொம்பவே கோபமா, செக்யூரிட்டி, துப்புரவு பணியாளர்கள் மற்றும் அதிகாரிகள் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிடுவதுதான் உண்மையான மரியாதைன்னு சொல்லிட்டு அந்த செக்யூரிட்டியை போன் பண்ணி ஆபீஸ்க்கு வர சொல்றாங்க. அவர் வந்ததுக்கு அப்புறம், நாளையிலிருந்து யாரும் வீட்ல இருந்து சாப்பாடு எடுத்துட்டு வரக்கூடாது, செக்யூரிட்டி முதல் மேனேஜர் வரை அனைவரும் கேண்டீன்ல ஒன்னா உட்கார்ந்து தான் சாப்பிடணும்னு எல்லார்கிட்டையும் சொல்லிருங்கன்னு அதிரடி உத்தரவு போடுறாங்க. அதை கேட்ட அந்த செக்யூரிட்டி, ரொம்ப நன்றி மேடம்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு கிட்ட, பாகுபாடு பார்ப்பவர்களை நான் பொறுத்து கொள்ள மாட்டேன், இந்த உலகத்தில் அனைவரும் சமம் தான், நான் போட்ட இந்த முடிவுக்கு யாராவது ஒத்து வரலனா அவங்க நாளையிலிருந்து கம்பெனிக்கு வேலைக்கு வர வேண்டாம்னு சொல்றாங்க. மரியாதை என்பது வேலையிலோ அல்லது பணத்திலோ இல்லை, நாம் மற்றவர்களை நடத்தும் விதத்தில தான் இருக்கிறது. இந்த கம்பெனி ஓனர் செஞ்ச செயல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்க.